ஹாய் சுட்டி குட்டீஸ், இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி கதைகள் பார்க்கலாமா? அதுவும் உங்களுக்கு பிடிச்ச அனிமல்ஸ் கதையை பார்க்கலாமா? புத்திசாலி சிங்கம். ஒரு காட்டில் தந்திர குணம் உள்ள நரி ஒன்று இருந்தது. அந்த நரி எப்போதும் தன் புத்திசாலித்தனத்தால் கண்ணிமைக்கும் நொடியில் மற்ற விலங்குகளை பிடித்து தனக்கு தானே விருந்து வைத்து கொண்டிருந்தது. ஒரு நாள் நரி காட்டின் ராஜாவாய சிங்கத்திடம் சென்றது. சிங்கத்தின் அருகில் சென்று, "ஓ ராஜாவே, என் வாழ்க்கையில் உள்ள மீதி நாட்களையெல்லாம் உங்களுடன் சேவை செய்து வாழ நினைக்கின்றேன். நீங்கள் வேட்டையாட வேண்டிய மிருகங்களை நானே காட்டித் தருவேன்" அப்படின்னு அந்த நரி சிங்கத்தை பார்த்து சொன்னது. புத்திசாலியான சிங்கத்திற்கு நரியின் தந்திரம் புரிந்தது. வேலை ஒன்று செய்யாமல் தான் பிடிக்கும் இரையின் மீதியை உண்டு வாழலாம் என்று நரி நினைப்பது சிங்கத்திற்கு புரிந்தது. குள்ள நரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த சிங்கம் நரியின் இஷ்டத்திற்கு சம்மதித்தது. அவர்கள் இருவரும் வேட்டையாட காற்றுக்கு சென்றனர். நரி காட்டிக் கொடுத்த மானை சிங்கம் அடித்து வீழ்த்தியது. சிங்கம் உணவை பங்கு வைக்கையில் 3 பங்காய் பிரித்தது. அதனை கண்ட நரி ஆச்சரியப்பட்டது. உடனே, "ஓ ராஜாவே, ஏன் நீங்கள் உணவை 3 பங்காக பிரித்துள்ளீர்?" என்று கேட்டது. அதற்கு சிங்கம் சிரித்து கொண்டே பதில் சொன்னது, "நான் காட்டின் ராஜாவானதால் முதல் பங்கு என்னுடையது. இந்த இரையை பிடித்தது நான் தான், அதனால் 2வது பங்கு என்னுடையது." உடனே நரி 3வது பங்கு கிடைக்கும் என்று நினைத்தது. ஆனால் சிங்கம் சொன்னது, "நீ காட்டின் பிரஜை, அதனால் நீ இந்த காட்டின் ராஜாவான எனக்கு வரி செலுத்த வேண்டும். எனவே அதற்கு இந்த 3வது பங்கு என்னுடையதாக இருக்கும்" என்று சொன்னது. இதனை கேட்ட நரி மிகவும் மனமுடைந்து போனது. சிங்கம் தனக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டது என்று நரிக்கு புரிந்தது. எனவே தன்னுடைய உணவை தானே தேட வேண்டும் என்று முடிவெடுத்தது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, ஏமாற்றுபவன் அதன் பலனை அனுபவிப்பான். ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும். ஒரு ஆடு மேய்க்கிறவரு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அது மழைக்காலம்ங்கிறதுனால காட்டுக்குள்ள நிறைய உணவுகள் கிடைக்கல. அதனால தன்னோட வீட்டு விவசாய நிலத்துல விளைஞ்ச புல்லை போட்டு ஆடுகளை கொஞ்ச நாள் வளர்க்கலாம்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல சில காட்டு ஆடுகளும் அவரோட மந்தையில வந்து சேர்ந்துச்சு. அதுகளுக்கு தன்னோட வீட்டில் இருந்த சாப்பாட்டை கொடுத்ததும் அதுங்க அங்கேயே தங்கிடுச்சு. செலவில்லாம நிறைய ஆடுகள் கிடைச்சதுல அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால புதுசா வந்த காட்டு ஆடுகளுக்கு நிறைய உணவும், ஏற்கனவே இருந்த ஆடுகளுக்கு உயிர் வாழ்ற அளவுக்கு சாப்பாடும் கொடுத்தாரு. மழைக்காலம் முடிஞ்சதும் அந்த காட்டு ஆடுகள் தங்களோட வாழ்விடமான காட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்த ஆடு மேய்க்கிறவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. "நான் உங்களுக்கு அதிகமாக சாப்பாடு கொடுத்திருக்கிறேன் அல்லவா, நீங்கள் எதுக்கு காட்டிற்கு செல்கிறீர்கள்? இங்கே இருந்து விடலாமே, நான் உங்களுக்கு அதிகமாக உணவு தருகிறேன். நீங்கள் காட்டிற்கு போக வேண்டாம், இங்கே இருந்து விடுங்கள்" என்று கெஞ்சினார். அதுக்கு அந்த காட்டு ஆடுகள் சொல்லிச்சு, "நீங்க புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு கொடுக்காமல் புது ஆடுகளுக்கு நிறைய உணவு கொடுத்தீர்கள். நாங்கள் உங்களோடவே தங்கிவிட்டால் நாங்கள் பழைய ஆடாக மாறிவிடுவோம். புது ஆடு ஏதாவது வந்தா நீங்க அதுக்கு அதிகமாக உணவு கொடுப்பீர்கள், ஆனால் எங்களுக்கு போதுமான உணவு கொடுக்க மாட்டீர்கள். அதனால்தான் நாங்கள் எங்க வழியை பார்த்துக்கிட்டு போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பகுதிக்கு எல்லா ஆடுகளுமே கிளம்பி போயிட்டன. புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு உணவு சரியா கொடுக்காமல் விட்டதாக நினைச்சு வருத்தப்பட்டாரு அவரு. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, புதிய நண்பர்களுக்காக பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது. சிங்கத்தோல் போர்த்திய கழுதை. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு கழுதை வழி மாறி அந்த காட்டுக்குள்ள வந்தது. அந்த கழுதை வரும் வழியில பல விலங்குகள் பயத்துடன் ஓடிக்கொண்டிருந்ததாம். அதில் ஒரு மானும் இருந்துச்சு. அப்போது அந்த கழுதை மானிடம், "ஏன் இவ்வாறு பயந்து ஓடுகிறீர்கள்?" என்று கேட்டது. அதற்கு அந்த மான், "இந்த காட்டில் சிங்கம் ஒன்று உள்ளது, அதனை கண்டுதான் நாங்கள் இப்படி ஓடுகிறோம்" என்று கூறிவிட்டு ஓடி சென்று விட்டது.
இருப்பினும் கழுதை சிங்கத்தின் வீரத்தை தெரிந்து கொண்டே அந்த காற்றுக்குள்ள சென்றது. சிறிது தூரம் கடந்து சென்றதுல கழுதை களைப்படைந்து விட்டது. பின் கழுதை அந்த காற்றுக்குள் ஒரு ஓடையை பார்த்தது. பின் கழுதை தண்ணீர் இருந்த அந்த ஓடைக்கு சென்றது. அங்கே சில வேட்டைக்காரர்கள் தாங்கள் வேட்டையாடிய மான், புலி, சிங்கம் போன்ற விலங்குகளின் தோலை அங்கிருந்து பாறை மேல் உலர வைத்திருந்தனர். அதனை பார்த்த கழுதைக்கு ஒரு ஆசை வந்தது. உடனே ஒரு சிங்கத்தின் தோலை எடுத்து தன் உடம்பின் மேல் போர்த்தி கொண்டது. அந்த கழுதையும் பார்ப்பதற்கு சிங்கம் போலவே இருந்ததுனால மற்ற விலங்குகளும் கழுதையை சிங்கம் என்று நினைத்து பயந்து ஒதுங்கி சென்றன. மிருகங்கள் அனைத்தும் தன்னை பார்த்து பயந்து மரியாதையாக வழிவிட்டு ஒதுங்குவதை பார்த்த கழுதைக்கு கர்வம் தலைக்கு ஏறியது. சிறிது தூரம் அந்த கழுதை அந்த காட்டில் உலவி கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு நரியை பார்க்கிறது. சரி, இந்த நரியையும் நாம் பயம்படுத்தலாம் என்று நினைத்து நரியின் அருகில் சென்றது. நரியும் பயத்தில் நடுங்கிக் கொண்டே, சிங்கராஜா, நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துவிட்டேன். இனி நான் இந்த காற்றுக்கு வரமாட்டேன் என்று கழுதையிடம் கூறியது. கழுதையும் சிங்கத்தை போல கர்ஜிக்கும்னு நினைத்து மறந்து போய் கழுதை குரல்ல கத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்த நரி இது கழுதையின் குரலாச்சேன்னு நினைச்சது. அதன் பிறகு அந்த கழுதையை நரி மதிக்கவே இல்லையாம். அதுவும் இல்லாமல், எனக்கு கோபம் வருவதற்குள் இங்கிருந்து சென்றுவிடு என்றது கழுதை. அதற்கு நரியோ கழுதையை பார்த்து முடியாதென்று பதில் கூறியது. மேலும் நரி கழுதையிடம், நீ சிங்கம் போன்று வேஷம் போட்டாலும் உன்னுடைய உண்மையான குணத்தை உன்னால் மாற்ற முடியாது என்று கூறியது. கழுதையும் அவமானத்தில் தள்ள குடிந்தது. அதன் பிறகு தனது உண்மையான வேடத்தில் அங்கிருந்து சென்று விட்டது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, நாம் நாம இருக்கும் போதுதான் மதிப்படைகிறோம். அடுத்தவர் போல் வேஷம் போட்டாலோ அல்லது மற்றவர்கள் போல் நடந்து கொண்டாலோ அவமானம்தான் மிஞ்சும். ஆகவே நாம் நாமவே இருப்போம். முயல் மற்றும் தவளை. ஒரு காட்டில் முயல் கூட்டம் வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் காட்டில் கிடைக்கக்கூடிய அனைத்து உணவுகளையும் பச்சை புல் போன்றவற்றை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அவர்களுக்கு அங்கு அன்றாட உணவு எளிதாக கிடைக்கும். திடீரென கோடைக்காலம் வந்தது. கோடை வெயில் கடுமையாக இருந்ததால் பச்சை பொருட்கள் அனைத்தும் கருகி பாலைவனம் போல் காட்சியளித்தது. இந்த முயல்கள் உண்பதற்கு உணவின்றி மிகவும் அவதிப்பட்டு வந்தன. அங்கு வேட்டை நாய்கள் இந்த முயல்களை வேட்டையாட அங்கு இங்கும் பதுங்கியிருந்தன. வேட்டை நாய்களை பார்த்து இந்த முயல்கள் தங்கள் இடத்திற்குள் ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவிர்த்தன. உணவின்றி மிகவும் அவதிப்பட்டன. எல்லா முயல்களும் சேர்ந்து பேசி கொண்டிருந்தன. நாம ஏதாவது செய்ய வேண்டும், எவ்வளவு நேரம் இங்கே ஒளிந்து கொண்டிருப்பது? அப்போது ஒரு முயல் சொல்லிச்சு, கடவுள் நம்ம பலவீனப்படுத்தி விட்டார். எல்லா விலங்குகளும் துன்பம் ஏற்பட்டால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வல்லவை. ஆனால் நாம் பலவீனமாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையிலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்தார்? அவர்கள் தொடர்ந்து புகார் செய்தனர். அப்போது மற்றொரு முயல் பேசத் தொடங்குச்சு. இதை என்னால் இனி தாங்க முடியாது. இந்த வேட்டை நாய்களிடம் இருந்து நம்மளை மறைத்து கொள்வதை விட பசியுடன் வாழ முடியாமல் நான் இறப்பதை விரும்புகிறேன். நான் போய் ஏதாவது ஆற்றில் விழுவேன். அப்போது மற்றொரு முயல், நாம் என்ன செய்தாலும் அதை ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், அல்லது அனைவரும் சேர்ந்து ஆற்றில் விழுவோம் என்று கூறிவிட்டு ஆற்றை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த முயல்கள் அனைத்தும் ஒரு ஆற்றங்கரை அடைந்தன. ஆற்றங்கரையில் சில தவளைகள் இருந்தன. இந்த தவளைகள் அனைத்தும் முயல்களை கண்டு பயந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஆற்றில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியத்துடன் நின்றது. இந்த தவளைகள் நம்மை கண்டு பயந்து தண்ணீரில் குதிக்கின்றன. இந்த உலகத்தில் நாம் பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம். எல்லோருக்கும் எப்படி பயப்படுகிறோம் என்று பேசினோம். ஆனால் சிலர் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள். இந்த தவளைகள் நம்மை கண்டு பயப்படுகின்றன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டன. அப்போது ஒரு முயல் சொல்லிச்சு, இந்த சிக்கலில் இருந்து தப்பித்து நம்மை பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக ஏதாவது வழி இருக்க வேண்டும். அந்த வழி என்ன என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த ஆற்றில் விழுந்து வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை விட எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சந்திப்பதே மேல் என்று சொல்லிவிட்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பினர். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தவறான முடிவை எடுக்கக்கூடாது.
மானும் குள்ளநரியும். ஒரு அடர்ந்த காட்டுல மானும் குள்ளநரியும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் இருவரும் எங்கு சென்றாலும் சேர்ந்தே செல்வார்கள். ஒரு நாள் அவர்கள் இருவரும் உணவு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டே இருந்தார்கள். வெகு தூரம் நடந்து நடந்து அவர்கள் இருவரும் காட்டை தாண்டி ஊருக்குள் வந்துவிட்டார்கள். அப்போது அங்கே அழகிய பசுமையான வயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த வயலில் நிறைய நண்டுகள் இருந்தன. அப்போது அந்த குள்ளநரி மானிடம் சொன்னது, நண்பா, நீ புல்மேல் மேய ஆரம்பி, நான் நண்டுகளை பிடிக்க செல்கிறேன். இருவரும் தனித்தனியாக சென்றார்கள். அந்த குள்ளநரி நண்டுகளை பிடிக்க ஆரம்பித்தது. இந்த மானும் அங்கே புல் மேய தொடங்கியது. மான் நடந்து நடந்து சிறிது தூரம் புல் மேய்ந்து கொண்டே சென்றது. அப்போது வேட்டைக்காரன் ஒருவன் விரித்திருந்த வலையில் அந்த மான் மாட்டிக்கொண்டது. இந்த மான் சத்தமாக கத்த ஆரம்பித்தது. நண்பா, நான் வலையில் மாட்டிக்கொண்டேன், என்னை வந்து இதிலிருந்து காப்பாற்று என்று சத்தமாக கத்தியது. இதை கேட்ட குள்ளநரி, இது நம் நண்பனின் குரலாச்சே, அவனுக்கு என்ன ஆயிற்று என்று மானை நோக்கி ஓட ஆரம்பித்தது. அப்போது மான் அந்த வலையில் மாட்டியிருப்பதை பார்த்த குள்ளநரி மனதில் எண்ணியது, இந்த மான் வலைக்குள்ள மாட்டியுள்ளதை பார்த்தால் கண்டிப்பாக இந்த வலையை விரித்த வேட்டைக்காரனும் அருகில் எங்கேயாவது தான் இருக்க வேண்டும். எனவே நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்க வேண்டும். என்னால் மானை காப்பாற்ற முடியாது என்று மனதில் எண்ணியது. மான் குள்ளநரியிடம், நண்பா, நீ எப்படியாவது இந்த வலையை கடித்து கிழித்து என்னை இதிலிருந்து காப்பாற்று என்று கேட்டது. ஆனால் குள்ளநரி சொன்னது, நண்பா, நான் நண்டுகளை சாப்பிட்டு எனது பல் மிகவும் வலியாக இருக்கிறது. என்னால் கண்டிப்பாக உன்னை இதிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொல்லிக்கொண்டே தூரமாக ஓடியது. இதை பார்த்த மான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தது. இப்படிப்பட்ட ஒருவனை நான் நெருங்கிய நண்பன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். என்னை இப்படி ஏமாற்றி விட்டானே, ஒரு ஆபத்திலிருந்து கூட அவனால் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்று எண்ணி வருந்தியது. மான் வேட்டைக்காரன் வருவதை பார்த்து மனதில் எண்ணியது, கண்டிப்பாக இந்த வேட்டைக்காரன் என்னை கொன்றுவிடப் போகிறான் என்று பயந்தது. எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று மான் எண்ணியது. எனவே வலையில் இருந்த மான் செத்தது போல் நடித்தது. வேட்டைக்காரன் கையில் கம்பை எடுத்து கொண்டு வந்தான். அருகில் வந்தபோது மான் கிடப்பதை பார்த்து அவன் எண்ணினான், இந்த மான் செத்துவிட்டது, அதனால் இனி இதை கொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி கையில் இருந்த தடியை கீழே போட்டான். தடியை போட்டுக்கொண்டு வலையை எடுத்தான். வலையை எடுத்த உடனே மான் அங்கிருந்து தப்பி ஓடியது. இதை அனைத்தும் குள்ளநரி மரத்தில் பின்னால் மறைந்து பார்த்து கொண்டே இருந்தது. மான் குள்ளநரி இருந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பித்தது. இந்த வேட்டைக்காரனும் மானை பின்னால் விரட்டி கொண்டே வந்தான். சிறிது தூரம் ஓடிய பின் வேட்டைக்காரன் கையில் இருந்த தடியை இந்த மானை நோக்கி வீசினான். ஆனால் குள்ளநரி திடீரென்று அங்கிருந்து தப்பிக்க முயற்சித்த போது அந்த தடி நரியின் மீது பட்டு குள்ளநரி கீழே விழுந்தது. உடனே வேட்டைக்காரன் வந்து அந்த குள்ளநரியை கயிறு கட்டி கொண்டு சென்றான். மான் அங்கிருந்து தப்பித்து உயிர் பிழைத்தது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம். காளையும் தங்க நாணயமும். ஒரு ஊர்ல வயதான பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தாரு. அந்த பாட்டி ஒரு சிறிய கண்ணுக்குட்டியை வளர்த்து வந்தார். அந்த கண்ணுக்குட்டியை அவர் மிகவும் பாசத்தோடும் அன்போடும் வளர்த்து வந்தாங்க. அந்த கண்ணுக்குட்டி இந்த பாட்டியிடம் மிகவும் பாசமாக பழகியது. சிறிது நாட்களுக்கு பின் அந்த கண்ணுக்குட்டி பெரிய காளையாக வளர்ந்தது. அந்த பாட்டிக்கு வயதாகி விட்டதால் அவர்களால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. அன்றாட சாப்பிடவும் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த பாட்டி தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று வருந்தி கொண்டிருப்பதை இந்த காளை பார்த்தது. இந்த காளை தன் மனதில் எண்ணியது, பாட்டி என்னை சிறு வயதில் இருந்து இப்போது வரை நன்றாக கவனித்து வந்தார்கள். இப்போது அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. என்னால் முடிந்த உதவியை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது. அந்த காளை ஏதாவது வேலை வேண்டும் என்று தேடிக்கொண்டே சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ஒரு விவசாயி தன்னுடைய காய்கறிகளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். அப்போது இந்த காளை அவரிடம் சொன்னது, என்னால் இந்த காய்கறி மூட்டைகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்து செல்ல முடியும். எனக்கு பணம் தேவை இருக்கிறது. எனவே என் வேலைக்கு ஏற்ப கூலியை நாங்கள் தர வேண்டும் என்று கேட்டது. அந்த விவசாயம் சரி என்று சம்மதித்தார். அந்த மூட்டைகளை எல்லாம் காளை சந்தைக்கு சுமந்து சென்றது. அந்த விவசாயம் சந்தோஷம் அடைந்தார். அந்த காளைக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை கொடுத்தார்.
அந்த காளை தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பாட்டியிடம் திரும்பி சென்றது. இதை பார்த்த பாட்டி, இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு அந்த காளை நடந்தவற்றையெல்லாம் கூறியது. அந்த பாட்டிக்கு மிகவும் சந்தோஷம். அந்த காளை பாட்டியிடம் சொன்னது, சிறு வயதிலிருந்து நீங்கள் என்னை நன்றாக கவனித்து வந்தீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் நிச்சயமாக உதவி செய்வேன். இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானே வேலை செய்து உங்களுக்கு பணம் சம்பாதித்து தருகிறேன். பாட்டி நிகழ்ச்சியில் அந்த காளையை கட்டி அரவணைத்தார். இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். வெட்டுக்கிளியும் எறும்பும். ஒரு அடர்ந்த காட்டில் வெட்டுக்கிளியும் எறும்புகளும் வசித்து வந்தன. இந்த எறும்புகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டே இருக்கும். தங்கள் எதிர்காலத்திற்காக அவை ஒன்றாக உணவு திரட்டி சேமித்து கொண்டே இருந்தார்கள். அப்போது ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்புகளிடம் கேட்டது, நீங்கள் ஏன் எப்பொழுதும் இப்படி கடினமாக உழைத்து உணவு சேகரித்து கொண்டு இருக்கிறீர்கள்? அதற்கு அந்த எறும்புகள் ஒன்று கூறியது, இப்போது கஷ்டப்பட்டு உணவு சேகரித்தால் குளிர்காலம் வரும்போது பட்டினி கிடக்காமல் உணவை சாப்பிட முடியும் என்றது. அதற்கு அந்த வெட்டுக்கிளி சிரித்து கொண்டே சொன்னது, என்னை பாருங்கள், நான் எவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே திரிகிறேன். எதிர்காலத்தை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்படக்கூடாது, நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னது. நான் இன்றைக்கு உணவு சாப்பிட்டு விட்டேன், இனி நான் சந்தோஷமாக ஆடிப்பாடி திரிய போகிறேன் என்று சிரித்து கொண்டே சென்றது. சிறிது நாட்கள் கடந்து சென்றது. குளிர்காலமும் வந்தது. அப்போது அந்த எறும்புகள் அனைத்தும் தாங்கள் வெயில் காலத்தில் சேர்த்து வைத்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தன. ஆனால் இந்த வெட்டுக்கிளிக்கு உணவே கிடைக்கவில்லை. இந்த வெட்டுக்கிளி உணவு தேடி அங்கேயும் இங்கேயும் பசியால் அலைந்தது. ஆனால் எங்கேயும் உணவு கிடைக்கவில்லை. கடைசியாக வெட்டுக்கிளி அந்த எறும்புகள் கூட்டத்தை தேடி வந்தது. அந்த எறும்புகளிடம் கேட்டது, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, எனக்கு சாப்பிட உணவும் தங்க இடமும் வேண்டும் என்று கேட்டது. அப்போது அந்த எறும்பு சொன்னது, நீதான் வருங்காலத்தை நினைத்து எப்பொழுதும் வருத்தப்பட மாட்டாயே என்று கூறினாயே, இப்போது தெரிகிறதா வெயில் காலத்தில் நீ சாப்பிட உணவும் தங்க இடமும் சேகரித்து வைத்திருந்தால் இப்படி கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டது. அப்போதுதான் வெட்டுக்கிளி தான் செய்கிற தவற்றை புரிந்து கொண்டது. பின்பு அந்த எறும்பு அந்த வெட்டுக்கிளிக்கு சாப்பிட உணவும் தங்க இடமும் அளித்தது. வெட்டுக்கிளியும் இனி வரப்போகும் நாட்களில் உணவு சேகரித்து வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தது. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, வருமுன் காப்பதே சிறந்தது. வைக்கோல் நாய். ஒரு மாட்டுத் தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருந்தது. அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவார் அந்த மாடுகளோட முதலாளி. மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிக்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த முதலாளி. தன்னை மாடுகளுக்கு காவலாக நியமிச்சதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு அந்த நாய். சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்தில் இருந்த மாடுகளை வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டு நிறைய வைக்கோலை எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாரு அந்த முதலாளி. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வைக்கோல் மேலே ஏறி நின்று மாடுகள் சாப்பிட்றத தடுத்துச்சு அந்த நாய். என்னோட பாதுகாப்பில் இருக்கிற நீங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த உணவை சாப்பிடணும் சொல்லி குறைக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கே வந்து நடக்கிறத பார்த்த முதலாளிக்கு கோபம் வந்து ஒரு குச்சியை எடுத்து நாயை அடின்னு அடிச்சிட்டாரு. தனக்கு கொடுத்த கடமையை செய்யாமல் அதிகாரம் செலுத்தினதுக்கு சரியான தண்டனை கிடைச்சது அந்த நாய்க்கு. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும். தங்க இறகுகள் கொண்ட அன்னப்பறவை. ஒரு குளத்துல அழகான தங்க அன்னப்பறவை வாழ்ந்து வந்தது. பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு விவசாயின் மறுஜன்மம் தான் இந்த அன்னப்பறவை. ஒரு நாள் அந்த விவசாயின் மனைவி குளத்துல தண்ணீர் எடுக்க வந்தார்கள். அந்த தங்க அன்னப்பறவை அவளை பார்த்தது. அதிசயம் என்னவென்றால் அந்த அன்னப்பறவை அவர்களிடம் பேசியது. நான் தான் உன்னுடைய இறந்து போன கணவன். இப்போது தங்க அன்னப்பறவையாக பிறந்துள்ளேன். உனக்கு நம்மளுடைய பசங்களுக்கும் உதவி பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றது. ஆனால் உன்னால் எப்படி எங்களுக்கு உதவி பண்ண முடியும் என்று அவர் மனைவி கேட்டாள். அதற்கு அவர்,
நீ தினமும் என்னிடமிருந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதை விற்று உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொள்ளுங்கள் என்றது. அதற்கு அவருடைய மனைவி, நீ சொல்வது ரொம்ப நல்ல யோசனை, இனிமேல் நாங்கள் எதற்கும் கஷ்டப்பட வேண்டியதில்லை என்றாள். தினமும் அவருடைய மனைவி யாருக்கும் தெரியாமல் குளத்திற்கு வந்து ஒரு தங்க இறகை எடுத்துக்கொண்டு செல்வாள். அப்படி ஒரு அழகான வீட்டையும் கட்டி விட்டார்கள். அவர்கள் வீட்டில் வேலைக்கு ஆளும் வச்சிருந்தாங்க. அப்போது ஒரு நாள் அவங்க யோசிச்சாங்க, ஒருவேளை தங்க அன்னப்பறவை மட்டும் காணாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் மறுநாள் குளத்தில் செல்லும்போது மனைவி அன்னப்பறவையிடம், நீங்கள் எங்கள் கூடவே வந்து தங்கிக்கோங்க, நாங்கள் உங்களை ரொம்ப நல்லா பக்குவமாக பார்த்துப்போம் அப்படி சொன்னாங்க. அன்னப்பறவையும் உடனே ஒத்துக்கிச்சு. ஏன்னா அவரோட பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. மனைவி அவர்களுடைய வீட்டுக்கு பின்னாடி அந்த அன்னப்பறவை தங்குவதற்கு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தாள். அந்த அன்னப்பறவையும் அங்கே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. ரொம்ப நாள் அப்புறம் அந்த அன்னப்பறவைக்கு வயசாகிடுச்சு. அவரோட மனைவி தினமும் இறகு எடுப்பது கடினமாக உள்ளதால் ஒரே அடியாக நிறைய இறகுகளை எடுக்க முடிவு செய்து அந்த அன்னப்பறவையிடம் சென்று, இங்க பாருங்க, தினமும் ஒரு இறகை எடுப்பது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால சேர்த்து நிறைய இறகுகள் எடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்படின்னு சொன்னாள். அதற்கு அந்த அன்னப்பறவை, நீ சொல்வது சரிதான், ஆனால் என்னால் ஒரு தங்க இறகுக்கு மேல் ஒரு நாள் தர இயலாது என்று சொன்னது. உடனே மனைவி அந்த அன்னப்பறவை பிடித்து எல்லா தங்க இறகுகளையும் எடுத்து விட்டாள். அப்போது அந்த இறகுகள் எல்லாம் சாதாரண இறகுகளாக மாறியது. உடனே அவள் அதிர்ச்சியுற்றாள். அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது, என் பேச்சை நீ மீறி விட்டாய், என்னால் ஒரு நாள் ஒரு தங்க இறகை மட்டுமே தர முடியும், அதற்கு மேல் தங்க இறகை என்னால் தர இயலாது என்று சொன்னது. உடனே அவள் கோபத்தில் அந்த அன்னப்பறவை பிடித்து வெளியே எறிந்து விட்டாள். அந்த அன்னப்பறவையும் சோகத்தில் மீண்டும் குளத்திற்கு புறப்பட்டு சென்றது. அவர் மனைவி மீண்டும் எல்லா பணத்தையும் செலவழித்து ஏழையாக மாறிவிட்டாள். அவளுக்கு இப்போ உதவி செய்ய எந்த அன்னப்பறவையும் இல்லை, யாரும் இல்லை. இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் நம் தலையெழுத்தை மாற்றும் போது அதை நாமே அழிக்க கூடாது. பாய் குட்டீஸ், அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.